மலரும் நினைவுகள். காலத்தை வென்றவர்கள் மறக்க முடியுமா? தமிழ் சினிமா பிரம்மாக்கள், அந்த நாள் ஞாபகங்கள். வந்தார்கள், வென்றார்கள். சென்னை பாஷையில ஜாம் பஜார் ஜக்குவாக இருந்தாலும் சரி, தெரியாத நோக்குன்னு பிராமண மாமியாக வந்த போதும் சரி, மெட்ராஸ சுத்தி காட்ட போறேன்னு ஏஆர் ரஹ்மான் இசையில பாடியதாகட்டும், மனோரமாவுக்கு இணை அவரேதான். சினிமா பிடிக்கும் கோடம்பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம்பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. தஞ்சாவூர்ல பிறந்த கோபி சாந்தா தான் நடிகர் SSR-ஆல் அடையாளம் காணப்பட்ட மனோரமா. ராஜ மன்னார்குடியில இருந்து பள்ளத்தூருக்கு இடம்பெயர்ந்தது நல்லதா போச்சு. ஊர்ல எந்த திருவிழா நடந்தாலும் நம்ம ஊர் பாப்பாவை பாட விடுங்கப்பான்னு ஊர் பெரியவர்களால் சிபாரிசு செய்யப்படும் அளவுக்கு அப்போதே மனோரமா பாட்டுக்கு பள்ளத்தூர் அடிமையாகி இருந்தது. நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன், ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, வாத்தியாரு ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன், ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. ஆண்களே பெண்கள் வேடமிட்டு நடிக்கும் நாடகங்கள்ல அவர்களுக்கு பின்னணி பாடல் பாடி வந்தார் மனோரமா. மேடை நாடகங்களில் சிறு சிறு வேடங்கள் நடித்தவர். பின்னர் கதாநாயகியா நடித்து வந்தாலும் சென்னை வந்து முதலில் மேடை ஏறியது மணிமகுடம் எனும் நாடகம்தான். கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த முதல் படமான மாலையிட்ட மங்கையில் அறிமுகமான மனோரமா தொடர்ந்து நடித்தார் என்பதை விட அவரது பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவியது, ரசிக்கப்பட்டது என்பதே 100% உண்மை. 1963 துவங்கி 1995 ஆண்டில் மெட்ராஸை சுத்திக்காட்ட போறேன் வரைக்கும் பின்னணி பாடல் பாடுவதிலும் அசத்தியவர்தான் ஆச்சி மனோரமா. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு, அழகுல அறிவனி மறக்காதே, தில்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல